சென்னை நகரின் சுமார் 7% நிலப்பகுதி 2040 ஆம் ஆண்டுக்குள் கடலுக்குள் மூழ்கும் என்று சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று எச்சரித்துள்ளது. இந்த ஆண்டில் பதிவான வெப்ப அலை இதுவரை இருந்ததை விட அதிக பாதிப்புகளை சென்னையில் ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளப் பேரிடர்களை நகரின் ஒரு சில பகுதிகளாவது எதிர்கொள்வது வழக்கமாகி வருகிறது. இந்த பேரிடர்களின் போது சென்னை தாக்குப்பிடிக்க முடியாமல் சென்னை ஒரு முறையாக திட்டமிடப்பட்ட பெருநகரமே இல்லை. அதுதான் இங்கு நகர கட்டமைப்பினோர் அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது. பேரிடர் பாதிப்புக்கு உள்ளாகும் சென்னையின் நகர திட்டமிடல் அந்த பேரிடர்களை கையாளும் மக்களின் வாழ்வியலை காக்கும் திறனை கொண்டுள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஆய்வை பெங்களூருவை தளமாக கொண்டு இயங்கி வரும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் CST மேற்கொண்ட இந்த ஆய்வில் இந்திய கடலோர நகரங்களுக்கான வெள்ள வரைபடங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வின்படி அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், மெட்ராஸ் துறைமுகம் ஆகியவை கடல் மட்ட உயர்வால் மூழ்கும் ஆபத்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 2040 ஆண்டுக்குள் சென்னை பெருநகரில் சுமார் 7.29% பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துவிடும் என்றும் 2040 ஆண்டில் 9.65% பகுதிகள் கடலில் மூழ்கும் எனவும், அதுவே 2100 ஆண்டில் 16.9%, அதாவது சென்னையின் பரப்பளவில் சுமார் 200.4 சதுர மீட்டர் மூழ்கிவிடும் என்றும் இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. இதற்கு சான்றாக அடையாறு முகத்துவார பகுதியை சுட்டிக்காட்டுகிறார் ஒரு மீனவர். அவருடன் அடையாறு முகத்துவார பகுதியை நேரில் சென்று பார்வையிட்ட போது முகத்துவாரம் மிகச் சிறிதாக ஆழமற்றிருந்ததை காண முடிந்தது. முகத்துவாரத்தை நல்லா ஆழப்படுத்தி கடல் நீர் உள்ள போய் வர ஏதுவா தூர்வாரணும். ஆனால் இங்கு மண்ணை எங்கே எடுக்க வேண்டும் என்ற திட்டமிடலே இல்லாமல் அகற்றி முகத்துவார பகுதியின் ஓரத்திலேயே மீண்டும் குவித்து விடுகிறார்கள். இதனால் ஒரு மழை பெய்து ஆற்று நீர் வரும்போதோ கடல் நீரோட்டத்தின் போதோ அங்கு தேங்கியிருக்கும் மண்ணை அது மீண்டும் சேர்த்து விட்டு செல்கிறது. மேலும் இத்தகைய அணுகுமுறையால் ஆற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறாமல் கழிமுகத்திலேயே தேங்கியிருந்து மாசுபடுத்துவதால் மீன்கள் செத்து மடிவதாக கூறுகிறார் மற்றொரு மீனவர். படையாற்றின் தூர்வாரும் பணியில் முன்னேற்றம் இருப்பதாகவும் அடுத்தடுத்த பணிகளில் இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு எட்டப்படும் என தான் நம்புவதாகவும் கூறுகிறார். சென்னை IIT சேர்ந்த நகரங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை பற்றிய ஆய்வு செய்த வரும் ஆய்வாளர்கள்